ஆண்டவர் யாரையுமே விதை இல்லாமல் வைக்கவே இல்லை. ஒரு சீடு கொடுக்காம யாரையுமே வைக்கல. ஏதோ ஒரு சீடு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா பணம் தான் நான் சொல்ல வரல. பணம் இல்லைன்னு சொல்றவங்க நான் சொல்றேன். நான் அன்னைக்கே சொன்னேன், உங்களுக்கு ₹1 கொடுக்க முடிஞ்சா கூட ஆண்டவர் யாருக்கு கொடுக்க ஏவுறாரோ, உங்களை எப்படி நடத்துவாரோ அப்படி அந்த ₹1 அவ்வளவுதான் இருக்குன்னா கூட ₹1 தப்பு இல்லை. ₹10 தான் கொடுக்க முடியும்னா கொடுங்க. இட்ஸ் நாட் அபவுட் அமௌண்ட். என்கிட்ட ₹100 தான் இருக்கு அப்படின்னா அது ₹10 கொடுக்க முடியுமா கொடுங்க. சரியா? சோ ஏன்னா நீங்க அந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க கையில இருக்கிறத எப்படி அந்த லேடி அதுக்கு ஒரு இவ்வளவு மாவு தான் இருந்தது. கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு கலச எண்ணெய், கொஞ்சோண்டு மாவு தான் இருந்தது. ஆனா எலியா சொல்றாரு, எனக்கு குடுமா அப்படின்றாரு. எலியா இங்க சொல்றதுக்கு அடையாளமா உங்க ஸ்பிரிட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, சம்டைம்ஸ் சில ஊழியக்காரங்க மூலமா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொல்லி பேசலாம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இது ரொம்ப ஐடியல். உங்க ஸ்பிரிட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் ஃபெய்த்ல ஆக்ட் பண்றதுக்கு. ஏரோப்ளேன் அவ்வளோ நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்விமிங் பூல் இருக்கு, ஏரோப்ளேன்லாம் இருக்கு. எவ்வளவு நல்ல ஏரோப்ளேன் இருந்தாலும் இன்ஜின் இல்லைன்னா பறக்காது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரத்தம், வார்த்தை, சிலுவை தியானம் அதெல்லாம் பேசுறேன். ரத்தத்தின் தியானம், வார்த்தையின் தியானம், ஆவியின் வாழ்க்கை, இதுதான் ஃபவுண்டேஷன். இது நம்ம டெய்லி பண்ணிட்டே தான் இருக்கணும். சரியா? இதெல்லாம் இதுக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அதாவது நான் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சேன் அதனால இதெல்லாம் நிறுத்திடுவேன் அப்படிலாம் பண்ண முடியாது. சரியா? இது வேற அது வேற. நீங்க சில பேர் சொல்லலாம், எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க கொடுக்கறதுக்கு, பணமே இல்லைங்க, என்கிட்ட ஒண்ணுமே பணமே இல்லை. நோ ப்ராப்ளம். பணமே இல்லைனாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய விதை என்ன தெரியுமா? நேரம், டைம். இயேசு கிறிஸ்து எப்பொழுது ரத்தத்தை சிந்தி மரித்தாரோ, அவர் மரித்த அந்த வினாடி உயில் ஜீவன் பெற்று விட்டது. அப்படின்னா அந்த உயில்ல தான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்றனை சோதித்து பாருங்கள் என்கிற அந்த மிகப்பெரிய வாக்குத்தத்தமும் அந்த உயிலில் தான் இருக்கிறது. அது உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இயேசுவின் ரத்தம் எப்பொழுது சிந்தப்பட்டு அவர் பிதாவை உடைய கைகளை நாவி ஒப்புக்கிறேன், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பிதாவை உடைய கைகளை நாவி ஒப்புக்கிறேன் என்று எப்பொழுது சொல்லி முடித்தாரோ அப்பொழுதே உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்கிற வார்த்தையும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் பிதா சொல்லிட்டான், அறுவடைலாம் போச்சு, நீ போட்டதெல்லாம் வேஸ்ட், எவ்வளவு நாள் நீயும் கொடுத்துட்டு இருக்க, ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்தாரு? ஒண்ணுமே கொடுக்கல, ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான் வராது. சந்தோஷமா இருந்துக்கோ, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்துக்கோப்பா, அதுதான் அதிகபட்சம் நீ செய்ய முடியும். அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு சந்தோஷம் பொங்குதேன்னு பாடிட்டே போயிரு, அவ்வளவுதான், உனக்கு ஒண்ணும் கிடைக்காது சொல்லி வச்சிருக்காங்களே. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் உடன்படிக்கை வார்த்தைகள் உங்களுக்குள்ள போய் வேற ரியாலிட்டியை பெயிண்ட் பண்ண போகுது. என்ன ரியாலிட்டி அப்படின்னா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன மாதிரி ஹார்வெஸ்ட் இஸ் அலைவ். உங்களுடைய அறுவடை ஜீவனோடு இருக்கிறது. உங்கள் அறுவடை ஜீவனோடு இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் வேண்டிக் கொள்கிற போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை, வல்லமையுள்ள உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வருவதாக. தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, உடைய வலது கரம் பராக்கிரமம் செய்திருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே, உடைய வலது கரத்தின் பராக்கிரமத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தை கொண்டு எங்களோட பேசும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மல்கியா 3:10-11 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறேன். ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது சகல ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ நம்ம தொடர்ந்து இந்த தசம பாகம், காணிக்கை அப்படின்றத பத்தியும் அதனுடைய அறுவடை இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி, நான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க மாதிரி, இந்த ஹோல் ஆண்டவர் இந்த தசமபாகம், இந்த காணிக்கை, சீடு, விதை இதெல்லாம் கொடுத்திருக்கதே எதற்காக கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு இது ஒரு ஹோல்டா இருக்கணும் ஆசீர்வாதத்துக்கு அப்படின்னு கொடுத்திருக்காரு. சில பேர் கேட்கலாம், ஏன் இப்படி ஒண்ணு கொடுக்கணும், இப்படி கொடுக்காமலே அவரு ஆசீர்வாதத்தை அவரு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா,
எஸ்பெஷலி நமக்கு நிறைய டவுட் இருக்கும்போது, ஓகே, எஸ்பெஷலி நமக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும் போது, நமக்கு வந்து பயம் வரும்போது, அப்பதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் தேவைப்படுது. தேவன் நம்மளை கொடுக்க சொல்லி இது பண்றதெல்லாம் ஏன்னா நம்ம நம்ம இன்வால்வ் ஆகி கொடுக்கும்போது, நமக்கு தெரியாம யாரும் கொடுக்கறது இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுக்குறோம். நம்ம இன்வால்வ் ஆகி கொடுக்கும்போது நமக்கு அது வந்து பற்றி கொள்றதுக்கான, அதாவது நம்ம சைட்ல இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இப்ப இதுக்கு ஒரு சிமிலரா என்ன சொல்லலாம்னா, இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு வந்து இருதயத்திலே நீதி உண்டாக ரட்சிக்கப்படும், அப்புறம் ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு வருது. சோ ஏன் அந்த நாவினால் அறிக்கை பண்ணப்படும், ஏன் ஒரு ஆக்ஷன் அங்க வைக்கிறோம்? அது வைக்காம இருக்கலாம்ல. இல்ல நீங்க அப்படியே மைண்ட்ல சேஞ்ச் ஆனாலே போதும் அப்படின்னு. ஒரு பிசிக்கல் ஆக்ஷன் அங்க நம்ம நாவினால் அறிக்கை செய்யறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்றத நம்ம அறிக்கை செய்யறோம். அறிக்கை செய்யும் போதுதான் அது வந்து ரட்சிப்பு பூரணப்படுது அப்படின்றது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம சைடுல தேவன் எப்பயுமே ஏதோ ஒண்ணு கொடுக்க விரும்புறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதேன் தோட்டத்திலேயே பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆதாம் உருவாக்கி அவன் வைக்கும்போது, அவன் வந்து தோட்டத்தை பண்படுத்தணும், காக்கணும்னு அங்க ஒரு வேலையை கொடுத்தார். சரியா? எப்பா மரம்லாம் வச்சிருக்கேன், அதுவே பழுத்து அதுவே எல்லாம் பண்ணிரும், நீ ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லல. அதாவது தோ மினிமல் இன்வால்வ்மெண்ட், ஹி ஆல்வேஸ் கால்ஸ் ஃபார் அவர் இன்வால்வ்மெண்ட். ஓகே, நம்ம இன்வால்வ்மெண்ட் வந்து இந்த சோயிங் அண்ட் ஹார்வெஸ்டிங்ல பெரிய லெவல்ல இல்ல அப்படின்னாலுமே, நமக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் கொடுக்க விரும்புறாரு, போத் இன் சோயிங் அஸ் வெல் அஸ் இன் ஹார்வெஸ்டிங். விதைப்புலையும் சரி, அறுப்புலையும் சரி, நமக்கு ஒரு வேலை இருக்கிறது. விதைப்புல என்ன பண்றோம், கொடுக்கிறோம். அறுப்பிலும் நமக்கு ஒரு வேலை இருக்கிறது. சரியா? அதுதான் இப்ப நான் ரெண்டு இதுல பேசினேன். இதுக்கு முன்னாடி அறுவடை வரவழைப்பதுன்னு பேசினேன் பாத்தீங்களா? அந்த வேலை நமக்கு இருக்கிறது. நிறைய கொடுக்க தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து அறுவடை பத்தி எதுவுமே தெரியாது. அறுவடையை பத்தி ஏதாவது செய்யணும்னே தெரியாது. ஏன்னா அறுவடை விசுவாசம், இப்படி கொடுக்கறதுல எப்படி விசுவாசம் சம்பந்தப்பட்டிருக்கோ, அதே மாதிரி அறுவடையிலே விசுவாசம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இந்த கொடுக்கறது மூலமா கர்த்தர் வந்து சாலிடா, இப்ப கன்ஃபெஷன் வந்து நீங்க ஒரு மாதிரி வேகா பண்ணலாம், இல்ல கிளியரா பண்ணலாம். ஓகே, வேகா பண்றதுனா என்னது? பொதுவா எதையோ சொல்லி இது எனக்கு வேணும், இது எனக்கு கர்த்தர் தருவார் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணலாம், நம்ம ஜெபிக்கலாம். ஆனா அதே வந்து ஒரு காரியத்தை குறித்து ஒரு விதைத்து நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க இன்னும் கிளியரா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி, நான் இந்த காரியத்துக்காக விதைத்திருக்கிறேன், இப்படி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபிக்கா பேசி ஜெபிப்பதற்கு அங்கே இடம் உண்டாகிறது. சோ இப்படி பல ரீசன்ஸ்னால ஆண்டவர் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார். சோ இப்ப இது இருக்கா இல்லையான்னு கேள்வி இல்லை, இப்ப இது இருக்குது. சோ இதுல கொடுத்தவர்கள் அதிகம், கொடுத்தவர்கள் ஏராளம். இப்படி அநேகம் பேர் கொடுத்திருக்கும் போது, அநேகம் கொடுத்திருக்கும் போது, அநேகம் பேர் கொடுத்திருக்கோம், அநேகம் கொடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் அறுவடையை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது, மிக மிக அவசியமானதா இருக்கிறது. ஏனென்றால் அறுவடை நமக்கு வரும்போதுதான், கொடுத்த காரியங்களுக்கான ஹார்வெஸ்ட் வரும்போதுதான் தேவநாமம் மகிமைப்படுகிறது. எப்படி தேவநாமம் மகிமைப்படும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை நன்றாக மாறுகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய அறுவடை வந்தா என்னுடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆகும்னு? சோ எல்லாருமே சொல்ல முடியும். கரெக்ட்டா? எல்லாருமே அறுவடை வந்தா நல்லா தான் இருப்போம். யாருமே அறுவடை வந்தா நான் குறைஞ்சிட்டேன்னு நம்ம சொல்லப் போறதில்ல. அறுவடை வந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று தான் எல்லாருமே சொல்லுவோம். சோ இன்னொரு முக்கியமானது பாருங்க, ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தாங்க. அந்த பாயிண்ட்ட நான் அந்த கொஸ்டின் அண்ட் செஷன்லயே சொல்லலாம்னு இருந்துச்சு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால சொல்ல முடியல. அத நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். என்னன்னா, இப்ப சில பேர் நீங்க இருக்கலாம். நீங்க என்ன சொல்லலாம்னா, பிரதர் எனக்கு வந்து ஃபினான்ஷியலா என்னால குடுக்க முடியாத நான் சூழ்நிலையில இருக்கேன். நான் குடுக்கணும்னு எனக்கு ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா நான் வந்து குடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் எங்க இருந்து குடுப்பேன்? அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆ முதல் காரியம் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் யாரையுமே விதை இல்லாமல் வைக்கவே இல்ல. ஒரு சீடு குடுக்காம யாரையுமே வைக்கல. ஏதோ ஒரு சீடு உங்ககிட்ட இருக்கு. அப்படின்னா பணம் தான் நான் சொல்ல வரல. பணம் இல்லன்னு சொல்றவங்க நான் சொல்றேன். நான் அன்னைக்கே சொன்னேன், உங்களுக்கு ரூ. 1 குடுக்க முடிஞ்சா கூட, ஆண்டவர் யாருக்கு குடுக்க ஏவுறாரோ, உங்கள எப்படி நடத்துறாரோ, அப்படி அந்த ரூ. 1 அவ்வளவுதான் இருக்குன்னா கூட ரூ. 1 குடுங்க. தப்பில்ல. ரூ. 10 தான் குடுக்க முடியும்னா குடுங்க. இட்ஸ் நாட் அபௌட் அமௌண்ட். என்ட்ட ரூ. 100 தான் இருக்கு அப்படின்னா, அதுல ரூ. 10 குடுக்க முடியுமா? குடுங்க. சரியா? சோ வந்து ஏன்னா, நீங்க அந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க வந்து கையில இருக்கிறத எப்படி அந்த லேடி வந்து அதுக்கு வந்து இவ்வளவு மாவு தான் இருந்தது. கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு கலசம் எண்ணெய், கொஞ்சோண்டு மாவும் தான் இருந்தது. ஆனா எலியா சொல்றாரு, "எனக்கு குடும்மா" அப்படின்றாரு. எலியா இங்க சொல்றதுக்கு வந்து அடையாளமா உங்க ஸ்பிரிட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஓகே. சம்டைம்ஸ் சில ஊழியக்காரங்க மூலமா கர்த்தர் உங்களுக்கு குடுக்க சொல்லி பேசலாம். நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் இது ரொம்ப ஐடியல். உங்க ஸ்பிரிட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஃபெய்த்ல ஆக்ட் பண்றதுக்கு. ஓகே. அவ்வளவுதான் இருக்கும். உங்களோட கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா அத குடுக்கும்படி எனக்கு வரும். ஒரு டைம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அப்பதான் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறேன். நான் வேலைய குவிட் பண்ணிட்டேன். வேலைய குவிட் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா, நான் ஐடில ஒர்க் பண்றேன். அந்த மந்த் அந்த சேலரி ஹோல்ட் பண்ணிருவாங்க. நான் குவிட் பண்ண மந்த்.
ஒரு 45 days கழிச்சு தான் அந்த அமௌண்ட் வந்து போட்டு விடுவாங்க அக்கௌண்ட்ல. அதுதான் அவங்க சிஸ்டம். ஸோ என்கிட்ட ரொம்ப கொஞ்சம் பணம் தான் இருக்கு. அதை வச்சு நான் அந்த மாசத்தை ஓட்டணும். நான் ஒரு 20ஆம் தேதி குவிட் பண்ணேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் இருக்கு என்கிட்ட. ஸோ நான் அதை வச்சு அந்த மாசத்தை ஓட்டணும். அப்புறம் அடுத்த மாசத்துக்கு சம்பளம் வராது. ஸோ அதுக்கும் நான் எதாவது பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு பயங்கர டைட் சுச்சுவேஷன் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என் லைஃப்ல அப்பதான் வந்து ப்ராஃபிட் பீட்டர் குமார் நான் சந்திச்சேன். மீட் பண்ணேன் ஒரு மீட்டிங்ல. அவர் வந்து எனக்கு ரொம்ப அக்யூரேட்டா சொன்னார். என்ன போயிட்டு இருக்கு, நான் அப்படியே நான் குவிட் பண்ணது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப அக்யூரேட்டா சொல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு பயங்கர க்ளோஸ் ப்ரொஃபட்டிக் என்கவுண்டர் எனக்கு நடந்தது. ஸோ அது முடிஞ்சோடனே எனக்கு வந்து அவங்க கடைசியில் அவங்க மினிஸ்ட்ரி பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அவங்ககிட்ட இருந்தவங்க அவர் நார்த் இந்தியாவில் அப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது விஷயமா இந்த மாதிரி மினிஸ்ட்ரி இருக்கு, நீங்க யாராவது சோ பண்ணலாம்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து நான் போய் அப்ப எனக்கு ஏடிஎம்ல போய் நான் பார்த்தேன் எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்தேன். என் அக்கௌண்ட்ல 1200 ரூபா இருந்துச்சு. நான் அதை வச்சு 8 நாள் ஓட்டணும். ரிமைனிங் 8 days 1200 ரூபா. 1200 ரூபாய் வச்சு எப்படி 8 நாள் ஓட்ட முடியாது. அதே ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு இப்ப ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. 1200 ரூபாய் என்கிட்ட இருக்கு. 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த நான் சொன்ன மாதிரி எலியா கேட்ட மாதிரி அவர் என்கிட்ட வந்து கேட்கல. ப்ராஃபிட் பீட்டர் குமார் என்கிட்ட வந்து கேட்கல. தம்பி எதா இருந்தா கொடுத்துருன்னு சொல்லல. ஆண்டவர் வந்து எனக்கு சொல்றாரு, இந்த ஸ்பிரிட் ஐ ஹர்ட் அந்த 1000 ரூபாய் எடுத்து கொடுக்கணும். ஸோ அந்த 1000 ரூபாய் எடுத்து நான் கொடுத்துட்டேன். கொடுத்தனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 days கழிச்சு ஒரு கேதரிங் நான் போயிருந்தேன். அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கேதரிங். திடீர்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் அது மெசேஜ் கொடுக்கலாம், எனக்கு கூப்பிடல. நான் அந்த ஏதோ கெட் டுகெதருக்குன்னு கூப்பிட்டாங்க. நானும் சரி ஏதோ தெரிஞ்சவங்க அவங்களாம். சரி நானும் அங்கே கிளம்பி போயிருந்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, அது ஒரு குரூப் மாதிரி ஒரு பீப்புள். அவங்க சொன்னாங்க, நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குரூப்பா நாங்க வந்து உங்களை ஆனர் பண்ணணும்னு நினைச்சோம். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னாங்க. அது வந்த அப்புறம் தான் சொன்னாங்க என்கிட்ட. சும்மா எனக்கு குரூப் இருக்கு வாங்க போனா, அவங்க குரூப் நான் அடிக்கடி போவேன். கூப்பிடுவாங்க, சும்மா போய் ஏதாவது பேசுவேன். ஏதாவது பைபிள் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும், அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி அவங்க எதுக்கு ஆஃபரிங்லாம் அது கொடுத்தது இல்லை. நான் போனோடனே என்ன சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தோணுச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மினிஸ்ட்ரி நீங்க வர்றீங்கனால உங்களுக்கு ஆனர் பண்ணணும்னு எங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து நாங்க எல்லாம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இதை உங்களுக்கு கொடுத்தோன்னு ஒரு பணம் கொடுத்தாங்க. நான் எடுத்து எண்ணி பார்த்தேன் 8000 ரூபா இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு ஒரு டைம் கூட கொடுத்தது இல்லை. சரியா? ஒரு டைம் கூட கொடுத்தது இல்லை. இப்ப நான் சொல்லும் போதே சில பேருக்கு தோணும், பிரதர் நீங்க மினிஸ்ட்ரியில இருக்கீங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க, எங்களுக்கெல்லாம் யாரு கொடுப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது பாருங்க, நம்ம நம்முடைய அழைப்பு என்னன்னா, இந்த மாதிரி அவிசுவாசத்தின் காரியங்களை உடைப்பதுதான். யோனா சொல்றான், என்னை தூக்கி கடல்ல போடுங்கன்றான். அந்த பாயிண்ட்ல அவனே ஒரு சீடா மாறிட்டான். ஏன்னா அவன் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆண்டவரே உங்களுடைய திட்டத்துக்குள்ள நானே விதையா போறேன், அவனே தூக்கி போட்டான். தன்னை தூக்கி போட சொல்லிட்டான். கடல்ல தூக்கி போடுறாங்க. கடல்ல என்னங்க நடக்கும் கடல்ல போனா? மீன் வந்து முழுங்கி, மீன் எப்படி ஒருத்தனை கொண்டு போய் கரையில கக்கி, அதுவும் கரெக்டா ஜிபிஎஸ் மேப் போட்டா போச்சு, போய் கரெக்டா போய் இறக்கி விடுது. தேவன் வந்து அப்பப்ப பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலை நாம் இருக்கும்போது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறார் என்பதை நாம் அறிய விரும்புகிறார். அப்ப சில லீடிங் இந்த மாதிரிலாம் நமக்கு கொடுக்குறாரு. சில ஞான ஆலோசனைகள் எல்லாம் கொடுப்பாரு. அந்த ஞான ஆலோசனை உலகத்தின் அடிப்படையில் முட்டாள்தனமா இருக்கும். நான் யார்கிட்டயே போய் என்கிட்ட 1200 இருக்குங்க, நான் 8 நாள் சந்திக்கணும்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் அவரு. இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்காரு. முன்னாடி அவர் கூட நான் உட்காந்து நேர்ல ஒரே ரூம்ல எல்லாம் உட்காந்து பேசியிருக்கேன். அவரை கூட்டிட்டு சில இடத்துல பேசலாம் வச்சிருக்கேன். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். மணி பேச்சு அப்படிலாம் சேனல் வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். நாங்க 2 பேரும் ஒரே கட்சி, அதனால எங்களுக்கு பழக்கம். ஸோ அதுல வந்து அவர் வந்து அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா 1200 ரூபான்னா அவர் நிறைய ஐடியா கொடுப்பாரு. 8 நாளில் 1200 ரூபாய் 8 நாள்ல எப்படி நாம் பயன்படுத்துவது அப்படின்னு நிறைய ஐடியா கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி யார்கிட்டயா போய் சொன்னோம்னா அவங்க அது உலக பிரகாரம் ஒரு ஞானம், அதை வச்சு அவங்க நிறைய ஐடியா கொடுக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைகள் வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு வந்து கொடுக்க சொன்னார். கொடுத்தோடனே வந்து அப்படி ஒரு பெரிய அந்த அந்த ஒருவேளை நான் கொடுக்கலன்னா அந்த இது எனக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஸோ ஏன்னா விசுவாசம் வந்து சில ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கலாம். ஸோ அந்த விசுவாசத்தை ரிலீஸ் எவ்ரி டைட் சிச்சுவேஷன் உங்களுக்கு விசுவாசத்தை கட்டவிழ்ப்பதற்கான ஒரு சூழல். ஓகே, விசுவாசத்தை அடுத்த லெவல் எடுத்து போறதுக்காக. அப்கோர்ஸ் நீங்க வந்து அந்த சூழல்ல வந்து பயப்படாம விசுவாசத்தை நீங்க ரிலீஸ் பண்ணி அறுவடை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு நீங்க நான் சொல்ற பேசிக்ஸ் பிளட் மெடிடேஷன், ரத்தத்தின் தியானம், வார்த்தையின் தியானம், ஆவியின் தியானம், இதுல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அது நான் நெகோஷியபிள். நான் இப்ப ட்ரெயின் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு வைங்க, இப்ப கிவிங், ஹார்வெஸ்டிங், ரீப்பிங், சோயிங் எல்லாம் ட்ரெயின் வச்சுக்கோங்களேன். நான் பேசுனது ரத்தத்தை பத்தியும் வார்த்தையை பத்தியும் ஆவி பத்தி பேசியது தண்டவாளம். ஓகே, அழகான ட்ரெயினா இருக்கலாம்.
புல்லட் ட்ரெயின் அப்படிலாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி சூப்பர் ட்ரெயினா இருக்கலாம். சரியா, பயங்கரமான ட்ரெயினா இருக்கலாம். ஆனா அதுக்கான ட்ராக் இல்லைன்னா, இப்போ வந்து இன்னைக்கு லெவிடேட் பண்ற ட்ரெயின் இருக்கு, மேக்னெட்டிக் லெவிடேஷன்ல அப்படியே பறக்கும். அந்த பறக்கும்னா அந்த இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஹைட் இருக்கும், கேப் இருக்கும், அதில் போயிட்டு இருக்கும். அதுக்கும் அந்த மேக்னெட்டிக் செட்டப் வேணும். புரியுதா? சோ அது மாதிரி வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, ஏரோப்ளேன் வந்து உள்ள இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்க ஏரோப்ளேன்லாம் இருக்கு. எவ்வளவு நல்ல ஏரோப்ளேன் இருந்தாலும் இன்ஜின் இல்லைன்னா பறக்காது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரத்தம், வார்த்தை, சிலுவை தியானம் அதெல்லாம் பேசுறேன்ல, ரத்தத்தின் தியானம், வார்த்தையின் தியானம், ஆவி, ஆவியின் வாழ்க்கை, இதுதான் ஃபவுண்டேஷன். இது நம்ம டெய்லி பண்ணிட்டே தான் இருக்கணும். சரியா? இதெல்லாம் இதுக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அதாவது நான் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால இதெல்லாம் நிறுத்திடுவேன் அப்படிலாம் பண்ண முடியாது. சரியா? இது வேற அது வேற. இது இது அந்த ஃபவுண்டேஷனை மாத்தவே கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அதை பார்த்து பயப்படாம விசுவாசத்தை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அங்க இருக்கிறது. ஸோ அதை ரிலீஸ் பண்றதுக்கு தான் சொன்னேன். ஒண்ணு நீங்க நான் இந்த மாதிரி சில அனுபவங்கள் நடந்தது சொன்னேன். எப்படி ஆண்டவர் எனக்கு கொடுக்க சொன்னார், கொடுக்கும்போது எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னேன். நீங்க சில பேர் சொல்லலாம், எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க கொடுக்கறதுக்கு, பணமே இல்லைங்க, என்கிட்ட ஒண்ணுமே பணமே இல்லைன்னு சொன்னேன். நோ ப்ராப்ளம். பணமே இல்லைனாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய விதை என்ன தெரியுமா? நேரம், டைம். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதான் சிஸ்டர் கேட்டாங்க, என்னோட பிரதர் ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு வந்து ரொம்ப பைனான்சியலி அவருக்கு ஒண்ணுமே இல்லை, அவரால் கொடுக்கணும் விரும்புறாருன்னா அவர் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சொன்னேன், அவரை அப்போ 1 hour ஜெபிக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். சோ தட் சீட் ஃபர்ஸ்ட். நான் ரட்சிக்கப்பட்டனே பாருங்க, முதல் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விதை வந்து அவருடைய சமூகத்தில் நேரத்தை விதைப்பது. ஃபர்ஸ்ட் சீட். இது வந்து இது ஏதோ வந்து இந்த திட்டம் மாதிரி கிடையாது. இந்த கிவிங் ஹார்வெஸ்டிங், சோயிங் ஹார்வெஸ்டிங்லாம் வந்து விதைப்பு அறுப்புலாம் வந்து திட்டம் மாதிரி. இந்த அதாவது வந்து இவ்வளவு ரூபா போட்டா இவ்வளவு ரூபா வரும் அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி அதுல ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அதை நீங்க கொடுக்குறது கணக்கே இல்லாம எவ்வளவோ காண்டர் கொடுக்க முடியும். ஏன்னா அதான் சொல்றாருல, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகணும் ஆசீர்வதிப்பேன். ஆனா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதோட ஆரம்பம் என்னன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை விதைப்பது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய ஊழியக்காரர் அவருக்கு நான் பெரிய காணிக்கை கொடுத்துடுறேன், கொடுத்தோடனே வந்து அப்படியே எனக்கு எல்லாமே நல்லாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நிறைய பேர் அப்படிப்பட்ட ஆட்களை வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் அதுல உடன்பாடு இல்லை. என்னன்னா, நீங்க கொடுக்கலாம், எவ்வளவு நாளும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா முதல்ல உங்கள் நேரத்தை கர்த்தர் கொடுக்குறீங்களா? வெறும் இந்த நாங்க பண்ணலங்க அப்படிலாம், நாங்க வெறும் பணத்தை மட்டும் வச்சு நாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்றோம் அப்படின்னு ஒரு ஊழியமே கிடையாது. எங்க வேலையே அதுதான். பைபிள்ல போட்டிருக்கு, சில பேர் தங்கள் ஆஸ்திகளார் ஊழியம் செய்தார்கள். ஆனா அவங்கெல்லாம் அவருடைய சீஷர்கள், அவரை பின்பற்றினவர்கள், அவரோடு நேரம் செலவிட்டவர்கள். அதனால அன்பின் நிமித்தமா கொடுத்தாங்க. சோ திரும்ப 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 சொல்றேன், பேசிக்ஸ் ஆர் பேசிக்ஸ். அதை மாத்தவே முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் செலவிட வேண்டும் நிச்சயமாக. சோ அதான், பணமே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்றாங்களா, என்ற ஒண்ணுமே இல்லை கொடுக்கறதுக்கு, கர்த்தருக்கு உங்களுக்கு நேரத்தை கொடுக்க முடியும். சோ அப்படி நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நேரத்துல ஆரம்பிங்க. அப்ப நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விதையை தாரும், கிவ் மீ சீட். எனக்கு விதையை தாரும் ஆண்டவரே, நான் விதைக்கணும், அது கொடுங்கன்னு கேளுங்க. அப்ப விதை ஆண்டவர் கொடுப்பாரு. அப்புறம் விதையோடு சேர்ந்து அறுவடை வர ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்க அடுத்து விதைக்க முடியும். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை நடத்தி செல்ல விரும்புகிறார். சரி. சோ இந்த நாளிலும் வந்து விதைப்பு அறுப்பு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து ஒரு ஒரு ஃபவுண்டேஷனல் திங், ஒரு 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 அஸ்திபாரமான ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தசமபாகம் என்பது ஆதி ஆகமத்தில் 14ஆம் அதிகாரத்துல முத வருது. ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுக்கிறான். மெல்கிசேதேக்கு வந்து ஆசீர்வதிக்கிறான் ஆபிரகாமை. சோ எல்லாவற்றிலும் ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கிறான். கொடுத்து மெல்கிசேதேக்கை கொடுத்து கர்த்தரை கனப்படுத்துகிறான். தசமபாகம் 14ஆம் அதிகாரத்துல வந்தது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்துருச்சு. அது என்னன்னா தசமபாகத்தின் அஸ்திபாரம். தசமபாகம் எதுல 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 இருக்குது? தசமபாகம் மட்டும் இல்ல, விதைப்பு அறுப்பு எல்லாமே வச்சுப்போம். இது எல்லாமே காணிக்கைகள். இது எல்லாமே ஒரு அஸ்திபாரத்தில் தான் இயங்குகிறது. அது என்ன அஸ்திபாரம் என்று சொன்னால், ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் அதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரு பெருப்படுத்துவேன், பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பேன் அப்படின்லாம் சொல்லி கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். தசமபாகம் என்கிற இந்த மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ள காரியம் எது அடிப்படையில் இயங்குகிறதுனா உடன்படிக்கையின் அடிப்படையில் இயங்குகிறது. அப்ப நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடு சேர்ந்து நீங்க கொடுக்கறதோட அது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்றது நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னா உடன்படிக்கை.
கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை, இல்ல நாம் இருக்கிற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை அஸ்திபாரமாக கொண்டுதான் தசமபாகமோ இல்ல கொடுக்கிறதோ எல்லாமே இயங்குகிறது. சோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து உடன்படிக்கையை பற்றி நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் எதுக்கு வந்து நான் உடன்படிக்கை பத்தி அறியணும்? ஏன் அறிந்து கொள்ளணும்னா, நீங்க கொடுக்க ஆரம்பிச்சோடனே, கிவிங் ஆரம்பிச்சோடனே, இல்ல சோயிங் ஆரம்பிச்சோடனே, நீங்க அறுவடை எதிர்பார்த்து இருக்கும்போது சத்ருவானவன் உங்களுக்கு எதிர்த்து வருகிறான். எதுல எதிர்த்து வருகிறான்னா, உங்கள் எண்ணங்களிலே எதிர்த்து வருகிறான். எப்படி வருவான்னா, சில சூழ்நிலைகள் மூலமாக, பிரச்சனைகள் மூலமாக, தடைகள் மூலமாக அவன் வருவான். வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, உங்க அறுவடை இன்னும் வரல, நீங்க இன்னும் உங்களுக்கு ஒன்னும் சிக்னிபிகண்டா ஒன்னும் ஹார்வெஸ்ட் வரல, இன்னும் நீங்க எதிர்பார்த்தா இருக்கிறீங்க, இன்னும் நீங்க பலனா பார்க்கலன்றப்ப சத்ரு வந்து எல்லாவற்றையும் கேள்வி கேட்பான், கொஸ்டின் பண்ணுவான், உங்க மனதிலே கேள்விகளை போடுவான். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் செய்வாரா? இப்படி நடக்குமா? இப்படி கொடுத்தா இப்படி வருமா? அதெல்லாம் உண்மையா? அப்படிலாம் சொல்லி அநேக கேள்விகளை எழுப்புவான். அப்ப கேள்விகளை எழுப்பும் போது உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து பதில்கள், நீங்க போதுமான அளவு பதில்கள் உங்களுக்கு வரல, ரிசல்ட்ஸ் வரலன்றப்ப உங்களுக்குள்ளே அங்கலாய்ப்புகள் வருவது இயல்பு. உங்களுக்குள்ள பயம் வருவது இயல்பு. ஐயோ, நம்ம இதெல்லாம் நம்ம இதை நம்பி உட்கார்ந்துருக்கோமே, நம்ம இப்படியே போயிருவோமோ, இது அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிருமா, ஏன்னா இன்னும் ஒண்ணும் நடக்கலையே, என் கண்ணுல ஒண்ணும் தெரியலையே, இன்னும் நான் பதில பார்க்கலையே, இது இப்படியே தான் இருக்குமா, நான் ஏமாந்து போயிருவேனா, நான் இதுக்கு கொடுத்துட்டு அது கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு நான் நினைச்சிட்டு இருக்கேனே, இன்னும் நான் பார்க்கலையே, அப்படிலாம் அவன் மனதை போட்டு குழப்ப ஆரம்பிப்பான். இதெல்லாம் நடக்கதான் செய்யும். நல்லா கவனிங்க. தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பைபிள்ல போட்டு. என்னங்க அது வம்பா இருக்கு. தேவ பக்தியா நடக்க மனதா, இது வந்து பழைய ஏற்பாட்டுல எல்லாம் போடல, தீமோத்தேயுல பவுல் எழுதுகிறார். தேவ பக்தியா மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். எதுக்கு துன்பப்படணும்? நான் எதுக்கு துன்பப்படணும்? நான் தேவ பக்தியா நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கர்த்தருடைய கர்த்தர் சொல்றதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், அவருடைய பிரமாணங்களுக்கு நான் கவனிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏங்க துன்பம் வருது அப்படின்னா சத்ருவானவன் துன்பத்தை கொண்டு வர முயற்சிக்கிறான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. உபத்திரம் அந்த நாட்கள் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இருந்தது. அதாவது சபைக்கு போனா அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது அவர் ஆதி திருச்சபை நாட்கள்ல. இப்ப எல்லா இடத்தையும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள் அப்படி பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லா இடத்துலயும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம்னு ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, தேவ ராஜ்யத்தின் விதை. இப்ப தசமபாகம், அதாவது நீங்க கொடுத்தால் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக வேண்டும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பது ஒரு ராஜ்யத்தின் விதையா இருக்கிறது, ராஜ்யத்தின் வசனமா இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து போடுவதற்கு சத்ருவானவன் உபத்திரவத்தை கொண்டு வர முயற்சிக்கிறான். இந்த உபத்திரவம் வேற எதுல வருதோ இல்லையோ, மனதளவிலே இருதயத்திலே நிச்சயமாய் உபத்திரவம் வருகிறது. அதாவது there is mental torture from the devil by posing he poses a lot of questions. நிறைய கேள்விகள் நம்ம கேட்க, நம்மள ஒரு மாதிரி மனதளவிலே ஒரு மாதிரி நெருக்க பார்க்கிறான். வசனத்தை நெருக்கி போட்டது அப்படின்னு போட்டிருக்கல, அந்த மாதிரி நெருக்க பார்க்கிறான். வெளியே ஒருவேளை உங்களுக்கு பெருசா யாரும் உங்களை பார்த்தா நீங்க ஏதோ கஷ்டப்படுற மாதிரி தெரியாம இருக்கலாம், உங்கள் மனதிலே போராட்டத்தில் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அப்ப சத்ருவானவன் இப்படி எதிர்த்து வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் அப்படியே இப்படி ரொம்ப கேள்வியா வரும்போது டக்குன்னு ஆண்டவர் ஒரு பதில் வந்து கொடுத்துட்டாருன்னா, அப்பா நல்லா இருக்கணும், திடீர்னு எங்க இருந்து ஒரு பணம் வந்துருச்சு, தடைப்பட்ட பணம் வந்துச்சு, ஏதோ ஒரு எதிர்பார்க்காத பணம் வந்துச்சு, வந்தோடனே அப்படியே சந்தோஷம் ஆயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, ஆண்டவர் அப்படி செய்ய முடியும், செய்ய மாட்டாருன்னு நான் சொல்லல. ஆனால் அநேக நேரங்களிலே கர்த்தர் இப்படி அவன் நம்மள சில சிந்தனைகளால் நம்மளை டார்ச்சர் பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஓகே, நம்மளை கைவிடுகிறது இல்ல, நம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். நம்முடைய வார்த்தை அனுப்பி விடுதலை ஆக்குகிறார். வார்த்தை அனுப்பி அந்த மனதில் இருக்கிற கட்டுகள் இருந்து, போராட்டங்கள் இருந்து விடுதலை தருகிறார். முதல்ல உங்களுக்கு மனதில் ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறது, இருதயத்திலே விசுவாசம் வர ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் ஜெயம் தானாக வர ஆரம்பிக்கிறது. சோ கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். அதனாலதான் உடன்படிக்கை பத்தி நான் பேசுறேன் இன்னைக்கு. உடன்படிக்கை. சோ கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை பற்றி நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். நான் அதாவது இன்னும் என்னன்னா, நம்ம வந்து தசமம் கொடுத்தனால உடன்படிக்கைக்குள்ள போகல, உடன்படிக்கை இருக்கிறதுனால கொடுத்துட்டு இருக்கோம். in other words, கவனன்ட் வந்து உடன்படிக்கை வந்து என்ன உறுதிப்படுத்துதுன்னா, ஆமா நீ சரியாதான் இருக்க, எஸ் கர்த்தர் உன்னோடு இப்படி உடன்படிக்கை செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்கிற அந்த மாறாத சத்தியத்தை, அந்த வல்லமையுள்ள வார்த்தையை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் அனுப்ப விரும்புகிறார். சோ இன்னைக்கு நிறைய பேர் கொடுத்தவங்க இருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, முன்னாடியே கொடுத்துருக்கீங்க, வருஷ கணக்கா கொடுத்துருக்கீங்க, இன்னும் அந்த பலனை பார்க்காம இருக்கீங்களா? இதனால கர்த்தர் உங்களுக்கு நம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தையை அனுப்புகிறார். எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அறுவடைகள் எல்லாம் திருடப்பட்டு விட்டது. பிசாசானவன் திருடி விட்டான் எல்லாத்தையுமே.
எகிப்தர் அவர்களை கொடுமையாய் உபத்திரப்படுத்துகிறார்கள். அறுவடை திருடினது மட்டும் இல்ல, அதாவது இது ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன். அறுவடை திருடப்பட்டது, விதையும் திருடப்பட்டது. இப்ப உங்களுக்கு விதைக்க கூட ஒண்ணும் இல்ல. அறுவடை திருடப்பட்டது, விதை திருடப்பட்டது, அவர்கள் ஜீவனே திருடப்படுகிறது. எல்லாம் தாண்டி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சான்னு பழமொழி சொல்லுவாங்க ஊர் பக்கம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து முதல்ல அறுவடை எடுத்துக்கொள்கிறான் சத்துரு, அடுத்து விதையை எடுத்துக்கொள்கிறான், அடுத்து சரீரத்தை தொடுகிறான். அப்படி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார்? வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு தேவன் கர்த்தருடைய வார்த்தை அனுப்பினார். அவனோடு பேசி எந்த வார்த்தை அனுப்பினார்? வேதம் சொல்லுகிறது, மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனும் இருக்கிறேன். உடன்படிக்கையின் வார்த்தை அனுப்பினார். இந்த நாளும் கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கையின் வார்த்தை அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்னா உங்களுக்கு உறுதிப்படுத்த அனுப்புகிறார். ஆம், உனக்கு அறுவடை உண்டு, ஏனென்றால் நீ உடன்படிக்கையில் இருக்கிறாய், நீ என்னோடு உடன்படிக்கையில் இருக்கிறாய் என்று கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு மோசேட்ட சொல்லிட்டு ஏன் அதை சொன்னார்னா, நான் ஒரு முறை உடன்படிக்கை செய்து விட்டால் நான் என் உடன்படிக்கையை மாற்றுகிறது இல்லை. ஆபிரகாமுக்கு நான் உடன்படிக்கை பண்ணிவிட்டேன், ஆகவே என் உடன்படிக்கையை நான் மாற்றுவது இல்லை. சங்கீத புஸ்தகத்திலே தாவீதை பத்தி சொல்லும்போது சொல்லுகிறாரு, தாவீதுக்கு சங்கீதம் 89 வாசிக்கிறோம், தாவீதுக்கு நான் என் உண்மையிலே ஆணையிட்டேன். என் உண்மையில ஆணையிட்டேன்னா என்னுடைய மாறாத தன்மையிலிருந்து நான் ஆணையிட்டு இருக்கிறேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். ஓகே, தாவீதுக்கு நான் என் உண்மையிலிருந்து ஆணையிட்டு இருக்கிறேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். ஆகவே பாருங்க, இந்த நாள்ல கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில என்ன பேசுறாருன்னா, இந்த வார்த்தை பொய் இல்லை, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். வானத்தின் பலகணிகளை, இது ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை, இது ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை. சோ சத்துரு நம்மளுக்கு எதிர்த்து கேள்விலாம் கேட்கும்போது நம்ம இந்த வார்த்தையை வச்சு அவனை அடிக்க முடியும். கர்த்தர் அனுப்புகிற வார்த்தையை வச்சு அவனை அடிக்க முடியும். அப்படின்னு என்ன சொன்னா, அந்த சிந்தனைகளை அப்பதான் நீங்க நிறுத்த முடியும். நீங்க அந்த சிந்தனைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போய் வார்த்தையை வச்சு அவனை டீல் பண்ணலன்னா, அந்த சிந்தனைகளை உங்களை அப்படியே சால்வ் பண்ணிடும். கொஞ்ச நேரத்துல அப்படியே அதுக்குள்ளேயே போயிருவீங்க. போய் அப்படியே மூழ்கி போய் நம்பிக்கைலாம் இழந்து போய் நீங்க ஒரு லூசர் மாதிரி உட்காந்துருப்பீங்க. என்ன இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாம் வீணா போச்சு, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி சொல்லிவிடுவோம், உட்காந்துருப்போம். கர்த்தர் அந்த நாளை தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தை அனுப்புகிறார். சோ உடன்படிக்கையின் வார்த்தை சொல்லும்போது முதல்ல அது உண்மையை காட்டுகிறது. கர்த்தருடைய உண்மை, அவர் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் வேர்ட், ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் கவர்னன்ட். நம்முடைய உடன்படிக்கைக்கு ஒரு உண்மை உள்ளவர், நம்முடைய வார்த்தைக்கு ஒரு உண்மை உள்ளவர் என்பதை காட்டுகிறது. இரண்டாவது, உடன்படிக்கை எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்றோம்ல, அது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை உடன்படிக்கை சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவனை வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே, அவன் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாயிருந்தான். அவன் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாயிருந்தான். கர்த்தர் அவனை மிகவும் ஆசீர்வதித்திருந்தார். உடன்படிக்கையின் வார்த்தை தான் சொல்லுது. கர்த்தரின் ஆசீர்வாதம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார். எது சொல்லுகிறது? உடன்படிக்கை சொல்லுகிறது, உடன்படிக்கையின் வார்த்தை சொல்லுகிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், எது சொல்லுகிறது? உடன்படிக்கையின் வார்த்தை சொல்லுகிறது. நீடித்த நாட்களான திருப்தியாக என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், எது சொல்லுகிறது? உடன்படிக்கையின் வார்த்தை இது சொல்லுகிறது. சோ இப்படி நிறைய சொல்லுது, விதவிதமா சொல்லுது, பலவிதமான நன்மைகளை சொல்லுது. சோ உடன்படிக்கையின் வார்த்தை தான் நம்முடைய ஆதாரமா இருக்கிறது. எது நம்முடைய ஆதாரம்? உடன்படிக்கையின் வார்த்தை. இப்ப எப்படி நடக்குங்க? எனக்கு சொன்னதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வானத்தின் பறவை தந்து இடங்களா போகணும் ஆசிரியர். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? யார் கொடுப்பா? எங்க இருந்து வரும்? இப்படிலாம் கேள்வி வருதுல. பதில் உடன்படிக்கையின் வார்த்தை, உடன்படிக்கையின் வார்த்தையில இருக்கிறது. சோ உடன்படிக்கை முதலாவது கர்த்தர் உண்மையை சொல்லுகிறது. ரெண்டாவது எதை சொல்லுதுன்னா, அவருடைய வார்த்தை என்னவெல்லாம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர் எப்படியெல்லாம் அதை செய்கிறவர், அவர் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் வாழ்க்கையின் அந்த பகுதிகளை அவர் எப்படி கவனிக்கிறார், எப்படி ஒவ்வொரு பகுதியிலும் நாம் நன்றாக இருக்கும்படி விரும்புகிறோம். ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும், ஏதோ கொஞ்சத்திலும் போடல, ஏதாகிலும் எதிலையாகிலும் வாழ்ந்துன்னு போடல, எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இரு என்று வாசிக்கிறோம்ல. அப்போ உடன்படிக்கையின் வார்த்தை தான் இந்த கர்த்தருடைய நன்மையின் விஸ்தாரம்.
the extension, the extensive nature of God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் விரிவாக்கம் அது எவ்வளவு விரிவடைந்து இருக்கிறது, அது எதெல்லாம் தொடக்கூடியது அப்படின்றது உடன்படிக்கையை நமக்கு விவரித்து காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனா நாம் எந்த உடன்படிக்கையில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஆபிரகாமின் உடன்படிக்கை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் நம் ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு போனனால அந்த ஆசீர்வாதம் வரல. புதிய உடன்படிக்கைக்கு நாம் வந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறதுனால நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஓகே, புதிய உடன்படிக்கையிலிருந்து நாம் இந்த ஆசீர்வாதத்தை அணுகிறோம். புதிய உடன்படிக்கையில் இருந்துதான் நம்ம வந்து இந்த வானத்தின் பலகணிகள் திறந்து இடம் கொள்ளாமல் போக வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம் என்பதை நாம் அணுகுகிறோம், நாம் பெற்றுக்கொள்கிறோம். சோ இந்த புதிய உடன்படிக்கை எப்படி உருவானது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உருவானது. அதான் ஆண்டவர் சொன்னார், என் ரத்தத்தினாலாகியது புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொன்னார். அப்போஸ்தலர்களுக்கு வந்து இதை எடுத்து கொடுக்கும்போது, கம்யூனியன் கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இது என் ரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். சோ எபிரேயர் 9ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா, நேரம் இல்லை, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, படிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக எழுதுகிறார். அது எழுதினவர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் உயில எழுதின ஒரு மனுஷன், அதான் மரண சாசனம் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை கரெக்டா சொல்லணும், உயில எழுதின ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பேலன் இல்லையே. எதற்கு பேலன் இல்லையே? உயிலுக்கு பேலன் இல்லையே. ஆனால் கிறிஸ்து எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு எழுதி வைத்து விட்டு அவர் மரணத்துக்கு சென்று விட்டார். ஏன்னா மரித்தவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பேலன் இல்லை. When the testator is alive, the will is not alive. The will is dead, in fact. But when the testator is dead, the will is alive. ஆனால் சாசனத்தை எழுதினவன், உயிர் எழுதினவன் எப்பொழுது மரிக்கிறானோ அப்பொழுது உயிர் பெறுகிறது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது ரத்தத்தை சிந்தி மரித்தாரோ, அவர் மரித்த அந்த வினாடி உயிர் ஜீவன் பெற்று விட்டது. அப்படின்னா அந்த உயிர்ல தான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்றனை சோதித்து பாருங்கள் என்கிற அந்த மிகப்பெரிய வாக்குத்தத்தமும் அந்த உயிரில் தான் இருக்கிறது. அது உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இயேசுவின் ரத்தம் எப்பொழுது சிந்தப்பட்டு அவர் வந்து பிதாவை உடைய கைகளை நாவி ஒப்புக்கிறேன், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பிதாவை உடைய கைகளை நாவி ஒப்புக்கிறேன் என்று எப்பொழுது சொல்லி முடித்தாரோ அப்பொழுதே உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்கிற வார்த்தையும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சோ அப்ப இந்த வார்த்தை மேல சந்தேகம் வந்தால் உடன்படிக்கைக்கு நாம் செல்ல வேண்டும். வார்த்தைக்கு செல்றோம், சென்று பார்க்கிறோம், அதுக்கப்புறம் ரத்தத்துக்கு போகும்போது இந்த வார்த்தை ஜீவன் பெறுகிறது. இந்த உயில் வந்து இட் பிகம்ஸ் அலைவ். இது ஜீவன் பெறுகிறது. நமக்குள்ளாக அது வந்து இது வந்து ஏதோ ஒரு இது கிடையாது, என்ன சொல்றது, சம் நைஸ் கான்செப்ட் கிடையாதுங்க. இது ஒரு ரியாலிட்டி. சத்துரு வந்து எப்படி சில சூழ்நிலைகளை எழுப்பி உங்க மனதிலே கொண்டு வந்து உங்களுக்கு எதிராக நடந்தவைகள் இல்லைன்னா நடந்து கொண்டிருக்கவைகளை காட்டி இவைகள் தான் நிஜம் சொல்லி உங்கள் மனதை எப்படி மனம் அடிவடைய வைக்கிறானோ, உங்களை எப்படி சோர்வடைய வைக்கிறானோ, அதற்கு அப்படி ஆப்போசிட் எஃபெக்டா சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, இந்த காம்பினேஷன், அதை எந்த காம்பினேஷன், அவருடைய ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையும் அவருடைய வார்த்தையும், உடன்படிக்கையின் வார்த்தை இருக்கு, இந்த ரெண்டும் அதே விதமான ரியாலிட்டியை உங்க மனதிலே உருவாக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. அப்படின்னா நீங்க சோர்ந்து போய் கீழே விழுந்து போய் நொந்து போய் படுத்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்திலே வார்த்தையும் ரத்தமும் சேர்ந்து உங்களுக்குள் இல்ல வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் மட்டும் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அவர் அப்படின்ற அந்த சத்தியத்தை எடுத்து அதை ஒரு மிகப்பெரிய நிஜமாக உங்கள் கண்களுக்கு முன்பாக காட்ட வல்லமை உள்ளது. நீங்க யாருக்கும் ஃபோன் பண்ண தேவையில்லை, ஐயா ரொம்ப டவுனா இருக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்லை. வார்த்தையும் ரத்தமும் அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது. உங்களை இன்ஃபேக்ட் உங்கள் ஆத்மாவை உயிர்த்தெழ வைக்கிறதா இருக்கிறது. யாக்கோபு வந்து பல நாள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துருந்தான். ஏன்னா யோசேப்பை கொண்டுட்டாங்க, யோசேப்பு இறந்துட்டான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொண்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வேதனையோடு வருத்தத்தோடு பல வருஷங்களே அவன் இப்படி கழித்து விட்டான். என்னோட கணக்குப்படி ஏற்கனவே 22 வருஷங்கள் அவன் அப்படி உட்காந்துட்டான், அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துட்டான். யோசேப்பு 17 வயசுல இது பண்ணி போனாங்க. ஆனா யோசேப்பு திருமணம் பார்க்கும்போது 39 வயசு யோசேப்புக்கு. ஸோ ஏறக்குறைய வந்து 22 வருஷம் அவன் வந்து அப்படியே சோர்ந்து போய் உடஞ்சு போய் உட்காந்துட்டான். அதனாலதான் அவன் பின்னாடி பார்வன்ட்ட கூட சொல்றான், நான் பரதேச சஞ்சரித்த நாட்கள் அதிகம், நான் வந்து ஆனா வந்து என் பிதாக்கள் அளவுக்கு நானும் வந்து சேரல,
சஞ்சலம் ரொம்ப வருத்தமாயிருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்படி உட்காந்துருந்தேன் 22 வருஷம் அப்படி உட்காந்துருந்தேன். ஒரு நாளிலே யோசேப்பு அனுப்பின வண்டிகளை பார்த்தான். எந்த வாய்கள் அவனிடம் வந்து யோசேப்பு செத்துட்டான்னு சொல்லிச்சோ அதே வாய், அதே யூதா, பொய் சொன்ன யூதா, பொய் சொன்ன மற்றவர்கள், அந்த 10 பேரு அண்ணன்மாரு, யாரெல்லாம் சிமியோனை தவிர எல்லாருமே வந்தாங்க. சிமியோன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். பை த டைம் சிமியோன் வந்துட்டான். 10 பேரு பிளஸ் பெஞ்சமின் வேற வந்தான். இப்போ வந்திருக்கான் 11 பேரு. பெஞ்சமின் பொய் சொல்ல, மற்ற பேர் பொய் சொன்னாங்க. அந்த அதே 10 பேர் யாரெல்லாம் சொன்னாங்களோ, எவிடன்ஸோட வந்து காட்டினாங்களோ, யோசேப் செத்துட்டாங்க பாருங்க, உங்களுடைய குமாரனை அங்கேயோ பாரும் அப்படின்னு சொல்லி ரத்தத்துல முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, அதே வாய்கள் இப்பொழுது வந்து நின்று சொல்லுகிறது யோசேப் உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியா இருக்கிறான். நல்லா கவனிங்க, யோசேப் இன்னும் பார்க்கல, இன்னும் யோசேப் பார்க்கல. சரியா? நல்லா கவனிங்க, முக்கியமான சொல்றேன். யோசேப் இன்னும் யாக்கோபு பார்க்கல. இன்னும் கானான் தேசம் தான் யாக்கோபு இருக்கான். யோசேப்பு எகிப்துல இருக்கான். இன்னும் யோசேப்பை பார்க்கல. ஆனா எந்த வாய்கள் இப்படி சொன்னதோ அதே வாய்கள் இப்பொழுது வேற செய்தியை சொல்லுகிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு அவர்கள் அந்த யோசேப்பு அனுப்பின வண்டிகளை காட்டினார்கள். அந்த வண்டிகள்லாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய தகப்பனாகி யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. அவன் வந்து அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவர்களை நம்பவில்லை. அது ஒரு ஏறக்குறைய ஒரு டெத் அண்ட் ரிசரக்ஷன் மாதிரி யாக்கோபுக்கு நடக்குது. அவன் வந்து his heart stopped. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய அந்த துக்கத்தின் இருதயம் முடிவுக்கு வந்தது. இருதயம் எப்ப பார்த்தாலும் அப்படியே நெகட்டிவா சொல்லிட்டு, ஐயோ என்ன நடக்க போகுது தெரியல, என்ன நடக்க போகுது தெரியல. சில பேருக்குலாம் அப்படிதான் இருக்கு. வருஷங்களா அப்படி இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், ஆனா வந்து இருதயம் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கு. கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். அப்படிப்பட்ட இருதயங்கள் வந்து ஸ்டாப் ஆக போகுது. ஆனா அதுக்கு பதிலா உங்கள் ஆவி உயிர்க்க போகிறது. தெரியுமா? யாக்கோபுக்கு அதான் முதல் முறையா ஆவி உயிர்த்தது. ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்தே அவன் இருதயம் வந்து எப்பயுமே அப்படியே டப்ப டப்ப டப்படம் அடிச்சுட்டே தான் இருக்கும். அண்ணன் ஏமாத்துவானோ, வயிற்றுலயே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சண்டை. அதுக்கப்புறம் வந்து அண்ணங்காரையன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் ஐயோ 2வது ஆயிட்டானே, ஆசீர்வாதம்லாம் போச்சு அப்படின்னு இருதயம் அடிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இருதயம் வந்து வேற காரியத்துக்காக அடிச்சது. எல்லாத்துலயும் அவன் ஏமாத்தப்பட்டான். பயம், லாபான் தூக்கிட்டு போயிருவான்னு நினைச்சு ஓடுறான். ஓடிட்டே இருக்கான். எப்ப பார்த்தாலும் அண்ணனுக்கு பயந்து ஓடுறான், லாபானுக்கு பயந்து ஓடுறான். ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். அப்புறம் அவன் குமாரர் போய் சேட்டை பண்ணி விட்டாங்க, ஒரு ஊரே காலி விட்டாங்க, அவங்களுக்கு பயந்து ஓடுறான். இப்ப கடைசியில இப்படி ஓடிட்டு இருந்த பதட்டத்திலே ஓடிட்டு இருந்த இருதயம் யோசேப்பை காணோம்னு உட்கார்ந்து இருக்குது. துக்கத்துல மங்கலாய்ப்பு. இப்படிப்பட்ட இருதயம் முடிவுக்கு வந்தது. ஆனால் முதல் முறையாக அவன் ஆவி உயிர்த்தது. ஸ்பிரிட் அவோக், அரோஸ். அந்த வண்டியெல்லாம் பார்த்து அந்த வாய்கள் இப்படி எந்த வாய் இப்படி சொல்லிச்சு அந்த மாத்தி சொல்லுது இல்லை. அதெல்லாம் பார்த்தேன், ஜோசப் இஸ் அலைவ், யோசேப் இன்னும் உயிரோடு இருக்கிறான். இன்னும் பார்க்கல, ஆனால் இந்த வார்த்தைகள் வேற ரியாலிட்டியை பெயிண்ட் பண்ணிருச்சு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி, நமக்கு அருளப்பட்ட ஆவி, இவைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நாம் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எடுத்து வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ரத்தத்தோட அதை மிக்ஸ் பண்றோம். பண்ணும்போது ரத்தத்தின் தியானத்தோட இந்த வார்த்தையை மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணும்போது அட் ஒன் பாயிண்ட்ல வந்து எப்படி யாக்கோபுக்கு ஒரு அசைக்க முடியாத உறுதி வந்ததோ அதே மாதிரி உறுதியை உங்களுடைய இதயத்திலே உருவாக்க ஆரம்பிக்கிறது. நம்ம கேஸ்ல என்ன, நம்ம அறுவடை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ என்னுடைய அறுவடை மறிக்கவில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் பிசா சொல்லிட்டான், அறுவடைலாம் போச்சு, நீ போட்டதெல்லாம் வேஸ்ட், எவ்வளவு நாள் நீயும் கொடுத்துட்டு இருக்க, ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்தாரு? ஒண்ணுமே கொடுக்கல, ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான், வராது, அவ்வளவுதான் வராது. சந்தோஷமா இருந்துக்கோ, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்துக்கோப்பா, அதுதான் அதிகபட்சம் நீ செய்ய முடியும். அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு சந்தோஷம் பொங்குதேன்னு பாடிட்டே போயிரு, அவ்வளவுதான், உனக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தான்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் உடன்படிக்கையின் வார்த்தைகள் உங்களுக்குள்ள போய் வேற ரியாலிட்டியை பெயிண்ட் பண்ண போகுது. என்ன ரியாலிட்டி அப்படின்னா, யோசேப் உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன மாதிரி ஹார்வெஸ்ட் இஸ் அலைவ், உங்களுடைய அறுவடை ஜீவனோடு இருக்கிறது, உங்கள் அறுவடை ஜீவனோடு இருக்கிறது, உங்கள் அறுவடை ஜீவனோடு இருக்கிறது. முதலாவது பாருங்க, அறுவடையை பொறுத்தல உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்ப்பது மிக முக்கியம். ஏன்னா பிசாசு கீழே பார்க்க வச்சுட்டு இருக்கான், அறுவடை வரல, ஒண்ணும் வரல, ஒண்ணும் வரல, ஒண்ணும் வரல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. No. Lift up your eyes and see your harvest. கண்களை ஏறெடுத்து பாருங்க. அந்த ஏறெடுத்து பார்க்கிற பலனையும், ஏறெடுத்து பார்க்கக்கூடிய அந்த பார்வையையும், உங்களுக்கு அந்த திறனையும் கொடுக்கக்கூடியதுதான் உடன்படிக்கையின் வார்த்தை.
ஏன்னா நம்மது வெறும் உடன்படிக்கை வார்த்தையில, இது ரத்த உடன்படிக்கையின் வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்த உடன்படிக்கையின் வார்த்தை. ஒரு பக்கம் அந்த ரத்த உடன்படிக்கையின் வார்த்தை போகும்போது நம்முடைய ஆவி உயிர்க்கிறது. ஆவி உயிர்த்த உடனே பாத்தீங்கன்னா நம்முடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது. கீழே பார்த்துட்டு இருந்த கண்கள் ஏறெடுத்து பார்க்க ஆரம்பிக்குது. ஏறெடுத்து இப்பொழுதே உங்கள் அறுவடையை பாருங்கள். இயேசு சொன்ன மாதிரி, ஆண்டவர் சொன்ன மாதிரி, உங்கள் கண்களை ஏறெடுத்து இப்பொழுதே பாருங்கள். வயல் நிலங்கள் ஆயத்தமா இருக்கிறது. வயல் நிலங்கள் ஆயத்தமா இருக்கு. 2 காரியத்தை சொல்றேன் உங்களை பார்த்து. உங்கள் வயல் நிலங்கள் ஆயத்தமா இருக்கிறது. உங்கள் அறுவடை ஜீவன் கொண்டு இருக்கிறது. The harvest is ready and your harvest is alive. Your harvest is ready and your harvest is alive. And what is the harvest saying? Your harvest is saying, let me get into the hands of these people. உங்கள் அறுவடை என்ன சொல்லுகிறது? என் விதைத்தவர்களுடைய கரங்களுக்குள் நான் போக விரும்புகிறேன் என்று உங்கள் அறுவடை உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. சோ உடன்படிக்கைக்குள்ள போங்க. இன்னும் நான் இது பேசி முடிக்கல, இன்னும் கொஞ்சம் பேசணும். இந்த வாரம் இன்னைக்கு நான் இதோட நிறுத்திக்கிறேன். உடன்படிக்கைக்குள் செல்லுங்கள், ரத்த உடன்படிக்கைக்குள் செல்லுங்கள். ஏன்னா அங்கேதான் உங்கள் அறுவடை ஜீவனோடு இருக்கிறதை பார்ப்பீர்கள். இந்த நாட்களை கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். குறிப்பா யாரெல்லாம் நம்பிக்கையை இழந்து போய் சுத்தமா நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு உங்கள் அறுவடையை காணும்படி செய்ய போகிறார். இஸ் கோயிங் டு மேக் யூ லிஃப்ட் ரைஸ் அண்ட் see your harvest. சரியா? வில் ப்ரே. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ரெம்பா கன்சோ ரிபா டாரா பிரண்ட் ரிப்ரோ கொண்டரோ தோடரா பரா கன்சோ பரோ அந்தரேபடேரோ. சம்மட்டை போல் புறப்படுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சம்மட்டை போல் புறப்படுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சத்துருடைய எல்லா அவநம்பிக்கையின் கோட்டைகளையும் ரிபடாரா அந்தோரிபரா ஒரு ஹோ. சத்துருடைய எல்லா அவநம்பிக்கையின் கோட்டைகளையும் ரிபா கன்சோ ரிப்ரோ கொண்டரோ. சத்துருடைய எல்லா அவநம்பிக்கையின் கோட்டைகளையும் ரிகடாரா ஹந்து ரிப்ரோண்டரோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்துருடைய எல்லா அவநம்பிக்கையின் கோட்டைகளை ரிப்ரா கண்டரோ. வார்த்தை சம்மட்டியை போல இந்த நாளிலே உடை தெரிந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. உடை தெரிந்ததுக்காய் ஸ்தோத்திரம். மறைக்கப்பட்டவைகள் கண்களுக்கு தெளிவாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், ஹalleluya. நீ உனக்கு இருக்கிற சோர்ஸை நம்பி நீ இல்ல, நீ உன்னுடைய அறுவடையை நம்பி இருக்கிறாய். Hallelujah, hallelujah, hallelujah. You are not restricted to the source of income that you have right now. You are sustained by your harvest. You are sustained by your harvest. Hallelujah. நீ உன்னுடைய சம்பளமோ இல்ல வருமானத்தினால் நீ போஷிக்கப்படுகிறது இல்லை. நீ போஷிக்கப்படும்படி உனக்கென ஒரு அறுவடை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விதைத்த விதைகள், ஹalleluya, அவைகள் அறுவடைக்கு ஆயத்தமான பயிர்களாக, அறுவடைக்கு ஆயத்தமான கதிர்களாக மாறி நிற்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Lord. ஆண்டவரே, இதை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். ஹalleluya. ஆண்டவரே, எலிசா ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். அந்த வேலைக்காரனுக்கு ஜெபித்தாங்க. ஆண்டவரே, பார்க்கும்படி ஒரு கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, இங்க பார்த்து கொண்டிருக்கிறாய், நீ பார்க்க போகிற ஒருக்காக நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கண்கள் திறக்கப்படட்டும். கண்கள் திறக்கப்படட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. நீர் இவர்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அறுவடை, hallelujah, விதைத்த விதைகளின் பலன், அந்த அறுவடை பார்க்கும்படி இவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. Thank you Lord. Thank you Lord. எல்லா பயமும் அவிசுவாசமும் விலகட்டும். எல்லா பயமும் அவிசுவாசமும் விலகட்டும். Hallelujah. இவர்கள் அறுவடையை பார்த்த பின்பு இந்த அறுவடையை வரவழைப்பார்களாக. Let them see the harvest and let them call forth the harvest. Let them see the harvest and let them call forth the harvest. Thank you Lord. Thank you Lord. அறுவடையை பார்ப்பார்களாக, அதை வரவழைப்பார்களாக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அற்புத அடையாளங்களை செய்து இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் உண்மையுள்ளவர், நீர் மாறாதவர். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படி கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும், அதை பூலோகத்தார் யாவரும் காண்பார்கள் என்ற வார்த்தையின்படி எங்களை சுற்றி இருக்கிறவருடைய மகிமையை காண்பார்களாக. நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. God bless you. See you in the next meeting.